சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ரெண்டு பேர் போயிருக்காங்க செல்வ பெருந்தகை. ஆனா கிறிஸ் ஜோடங்கருக்கும் செல்வ பெருந்தகைக்குமே பேச்சிலேயே ரொம்பவே வித்தியாசம் தெரியும். ஆறுல வந்து போயிருக்காங்க. உள்ள நம்ம டிஆர் பாலு உட்கார்ந்துருக்காரு. 82 வயசு, பழம் திண்டு கொட்டை போட்டவர், கொட்டையும் சொரன்னவர். மாணிக்கம் தாக்கூர் வந்து இப்போ இந்த தெருவில் போய் பைக்லேயோ கார்லேயோ நடந்தோ போனாருன்னா அவரை யாருக்குமே அடையாளம் தெரியாது. 18ன்னா கொஞ்சம் பார்த்துக்கலாம். நீங்கள் 38 கேட்டால் 48 கேட்டால் அப்புறம் 2வது 18க்கு ஆள் வேணுமே. எங்களுக்கு எங்கள் வேலையை பார்க்கணுமே. நமக்கு இவ்வளவு கேவலமாக நடத்துகிறாங்களேன்னு பெருந்தகை பெருந்தன்மையோடு மனசுக்குள்ளே போட்டார். இவர் உள்ளே இருந்து என்ன புலம்புனாருன்னு தெரியல. கடைசியில் 1-2 அப்படி போட்டு இவனுள்ள 25க்குள்ளே முடிச்சிடணும்னு தான் டிஎம்கேவுடைய தலைமையுடைய திட்டம். ஆனால் அவர் 18ல் பேசி ரொம்ப நேரம் பேசி 23க்கு கையை கழுவி அனுப்பி போற வழியில புலம்பிய பேய் ஜோடேகர் டெல்லியில பேட்டி கொடுத்து என்னது தாவேகா ஒரு நல்ல கட்சி ஆச்சுலையா. ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி அங்கே வந்து ஜெயிக்கிறதுக்கு அவங்க தொகுதியும் சேர்த்து அவ்வளோ காசையும் செலவு பண்ணது டிஎம்கே. இன்னும் ஒரே ஒரு சிமெண்ட் நான் கேள்விப்பட்ட சொல்லிடுறேன். இவருக்கு வந்து 25 சீட்டு தரோம், 28 சீட்டு தர்றோம், ஒரு ராஜ்யசபா தர்றோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், பிரவீன் சக்கரவர்த்தி அண்டு மாணிக் தாக்கூர் அவங்களே கட்சி விட்டு நீக்கணும். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப பரபரப்பாக ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் உலக செய்திகளில் யூஎஸ், அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், யுஏஇ, துபாய், சவுதி அரேபியா அப்படின்னு அது வந்து பயங்கரமாக பரபரப்பாக போகிற இடத்துல அதுக்கு கிட்டத்தட்ட சற்றும் குறையாத அளவுக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுதா, தேர்தல் வரப்போகுது, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் குறுக்குச்சால் ஓட்டின காங்கிரஸ் இவங்கெல்லாம் வச்சு ஒரு இது வருது. இப்போ வந்து நமக்கு நம்ம கூட இப்போ என்னோட டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அரசியல் உலக செய்தி இதில் விற்பனர் திரு சுஃபியான் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட வந்து சில கேள்விகள் வந்து கேட்கணும். வாங்க சார். வாங்க சார். வாங்க சார். சரி, எனக்கு வந்து ஒரே ஒரு இதுதான். இன்றைக்கி வந்து நந்தவனத்து ஆண்டி தலைமையில் டெல்லியில் இந்த மாதிரி கூட்டணி பற்றிய ஒரு பேச்சுவார்த்தை நடக்க. ஏன் நந்தவனத்து ஆண்டின்னு சொல்கிறேன்னா, யாரை சொல்கிறீங்க? அன்பின் மிகுதியில் சொல்கிறது தான். நம்ம ராகுல் காந்தி. சரி, அதுக்கு என்ன சொல்லுவோம், நம்ம முன்னாடி வந்து தமிழ் இதில் படிச்சிருக்கோம். நந்தவனத்து ஒரு ஆண்டி, அவர் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இப்போ வந்து மெத்த கூத்தாடி போட்டுடை தாண்டி. ஸோ இவர் வந்து மொத்தத்துக்கு நேரு காலத்திலிருந்து கட்டமைச்சு வச்ச காங்கிரஸ் என்ற ஒரு குடத்தை கூத்தாடி போட்டு உடைச்சு கடைசியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிற்கிது. ஒரு 14 மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலமாக போட்டு உடைச்சி, போன வருஷம் பீகாரில் போட்டு உடைச்சிட்டு, அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து கடைசியாக இருக்கிற கொஞ்சம் மிஞ்சி இருக்கிறது போட்டு உடைக்கிறதுக்கு இந்த நந்தவனத்தை ஆண்டி அவர் தலைமையில் டெல்லியில் கூட்டணி பற்றி பேசக்கூடிய கூட்டம் நடக்க போகிறதா ஒரு தகவல். ஓகே, உங்களுக்கு இதை பற்றின விவரங்கள் என்ன நடந்திருக்கு என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமாக நம்மளுடைய நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன், நேர்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. சந்தோஷம் என்னென்னா, நான் இதை பற்றிய விளக்கங்கள் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் அழகாக கேட்டிருக்கீங்க. இப்போ நாம் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் தலைப்பு செய்திகளாக தமிழ் மீடியாக்களில் இன்றைக்கு திமுக வந்து கடும் நெருக்கடியை கொடுத்து இன்றைக்கு மாலைக்குள் நீங்கள் எங்களோட வாரீங்களா, டெட்லைன் கொடுத்தாங்க. ஆமாம், டெட்லைன். ஓகே, எங்களுக்கு சொல்லிடும். மாலைக்குள்ளா நைட்டுக்குள்ளே ஒரு 8 மணி 10 மணி இருக்கணுங்களே. இதை வந்து கன்வே பண்ணிட்டாங்க டெல்லி தலைமைக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையகம் சொல்லிட்டு. ஓகே, ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்பு கிரீஸ் ஜோடங்கர் அங்கே போனார். அண்ணா அறிவாலயத்திலேருந்து எட்டி பார்க்குற அளவுக்கு ஜோடங்கர் போனார். அவர் கூட பெருந்தகை அவர் மட்டும்தான் போனார். ஓகே, கூட 2 பேர் போயிருக்காங்க, செல்வ பெருந்தகை. ஆனால் கிறிஸ் ஜோடங்கருக்கும் செல்வ பெருந்தகைக்குமே பேச்சிலேயே ரொம்பவே வித்தியாசம் தெரியுது. ரெண்டு முரண்னா அவர் மத்திய பிரதிநிதி. ஓகே, இவர் வந்து தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர். இவர் என்ன சொல்றாரு, எப்பவுமே எங்களுக்குள்ள பிரச்சனை நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இவர் சொல்ல, அவர் வந்து புலம்பி தீர்த்துட்டார்.
ஓ, புலம்புறாரு. புலம்பி தீர்த்துட்டார். என்ன மேட்ரு? இது ஏன்னா என்ன மேட்ரு? இட்ஸ் நாட் எ ஸ்பெகுலேஷன். ஓகே. நேற்று ஹிந்து பேப்பர்ல வந்து தமிழ் செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னா இவங்க போய் இறங்கி இருக்கிறாங்க எங்க? அறிவாலயம். சரி. அறிவாலயத்துக்கும் காமராஜ் அரங்கத்துக்கும் குறுக்கு சாலை வழியா போற மாதிரி அப்படி கிராஸ் அந்த பேரிகார்டை தாண்டினா போயிடலாம். ஆனா இவங்க கார்ல வந்து அப்படி சுத்தி தானே வரணும். ஆமா. நடந்து போக முடியாது. ஆமா. கார்ல வந்து போயிருக்காங்க. போனா உள்ள நம்ம டிஆர் பாலு உட்கார்ந்துருக்காரு. 82 வயசு. பழம் திண்டு கொட்டை போட்டவர். கொட்டையும் சொரன்னவர். ஓகே. கடலுக்குள்ளே மண் அள்ளி போட்டு பில் போட்டவர். எங்க சேது சமுத்திர கால்வாயில கடலுக்குள்ளேயே மண் அள்ளி கடலுக்குள்ளேயே போட்டு. ஒரு படத்துல கவுண்டமணி சொல்லுவான்ல, அண்ணன் என்ன வேலை, நீங்க கப்பல் நின்றா தள்ளணும், வில்லி அறா போடுறதுன்னு கதையாத்தான் நடக்குது. ரைட். திமுக வந்த உடனே ஜொடங்கர் வாங்க, ஏன்னா ஜொடங்கருக்கும் திமுகவுக்கும் ஆகாது. ஓகே. பிரவீன் சக்கரவர்த்திக்கும் திமுகவுக்கும் ஆகாது, சுத்தமாக ஆகாது. அதனுடைய வாரிசுகள் தான் தமிழ்நாட்டில் அவங்க பேர் என்னது, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி எல்லாம் வச்சிருக்காங்க. இல்லை, மாணிக்கம் தாக்கூருக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. நான் சொல்றது இடையில சொல்லிக்கிறேன். மாணிக்கம் தாக்கூர் வந்து இப்போ இந்த தெருவில் போய் பைக்லேயோ கார்லேயோ நடந்தோ போனாருன்னா அவரை யாருக்குமே அடையாளம் தெரியாது. அவர் வந்து இங்கே பரவாயில்ல, விருதுநகரில் போய் நின்று அது ஒரு கடையில் போய் நின்னா சார் நம்ம எம்பி வந்திருக்காரு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது என்ன வேணும், டீயா ஜூஸா என்ன வேணும், இல்லை பொரோட்டா கட்டினா என்ன பொரோட்டா வேணும், சால்னா வேணுமா, இது வேணுமா அப்படின்னு ஆட்கள் கேட்குற அளவுக்கு தான் அவரோட புகழ். அது போக இவர் வந்து இல்லை நான் தான் இங்கே எம்பி அப்படின்னா இல்லை இப்படி தான் 4 பேர் சொல்லி தர்றாங்க அப்படின்னு சொல்லி அங்கே பேசுவாங்க. அவர் வந்து அவரோட ஐடி கார்டு இருக்குல்ல, அதை தூக்கி ஒரு ஆதார் கார்டு மாதிரி ஐடி கார்டை காமிச்சா, ஆதார் கார்டில் முகம் வேறு மாதிரி இருக்கே, நீங்கள் எம்பி மாதிரி தெரியலையே அப்படின்ற அளவுக்கு தான் அவரோட புகழ். அப்படிங்கிறது தான் நிறைய பேர் இங்கேருந்து நம்ம பேசும்போது, நம்ம நண்பர்கள்ட்ட பேசும்போது அவர் ஐடி கார்டை காமிச்சாலே நம்ப மாட்டாங்க. அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த ஒரு எம்பி தான் காங்கிரஸில் உரண்டை இழுக்கக்கூடிய, குறுக்குச்சால் பாய்ச்சக்கூடிய ஒரு எம்பி. இப்போ ஓகே, போன உடனே வந்து கூட 2-3 பேர் இருந்திருக்காங்க. அதாவது பேச்சுவார்த்தை கமிட்டிக்கும் போது டிஎம்கே சார்பாக பாலு தலைமையில், ஓகே, கூட ஏவா வேலை இல்லை, அதை சொல்ல வரேன். சரி, அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே. இப்போ பேச்சு நடந்தா எடுத்த எடுப்புல டிஆர் பாலு தம்பி நம்ம ஸ்டைலில் 18 சீட்டு உங்களுக்கு ஒதுக்கியிருக்கோம். சூப்பர். தூக்கி வாரிட்டான் கிரீஷ் ஜோடேகருக்கு. சரி, என்னடா பேச்சு, நாம எங்கேயோ 41 42, அதான் 40 ப்ளஸ். சரி, 42ன்னா ஒரு 38 40 கிடைக்குன்னு பார்த்தோம். இவர் உட்கார்ந்து கொண்டு பாலு உட்கார்ந்து 18 தான் தம்பி, உங்க பலம் அவ்வளவுதான், நோட்டீஸ் ஒட்டவே ஆள் இல்லை, நாங்கள் தான் ஒட்டிக்கிட்டு திரிகிறோம், ஈரோட்லலாம் நாங்கள் தான் பண்ணோம், அந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லியிருக்கார். சூப்பர். சொன்ன உடனே கிரீஷ் ஜோடேகருக்கு கடுமையான டென்ஷன் ஆகி அவர் வந்து எதுவுமே பேச விடலையா. ஏதோ ஒன்று பேச வந்ததையும் கூட டக்குன்னு வாயடிச்சிட்டார். இல்லை, பாலு தான். பாலு இப்படி தான் பேசணும், அவன் வந்து இப்படி சொன்னா நீ இப்படி தான் சொல்லணும்னு ஏற்கனவே தலைமை அசைன்மெண்ட்டை தெளிவாக கொடுத்து கிளியரா பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. சரி, ஆமா. உடனே அவர் 25 35 45 55 சொன்னா எண்ணிக்கைலாம் கேட்கல. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டு, உங்க தகுதி உங்களுக்கு 18 அவ்வளவுதான். சரி, சொல்லுவோம்ல. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டு சார், இருக்கட்டு. உங்களுக்கு 18 ஜெயிக்கணும்ல, ஜெயிக்கணும்ல. நாங்க 234 உங்களுக்கு 40-50 கொடுத்தா எங்க ஆளுக்கெல்லாம் வந்து வேலை பார்க்கணுன்ற மாதிரி நீங்க தான் ஆள் இல்லையே. ஆள் இல்ல. கரெக்ட். 18ன்னா கொஞ்சம் பாத்துக்கலாம். நீங்க 38 கேட்டா 48 கேட்டா அப்புறம் 2வது 18க்கு ஆள் வேணுமே, எங்களுக்கு எங்க வேலையை பார்க்கணுமே எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப சூப்பர். இதை விட மூக்கு உடைக்குமாங்கல்ல, மூக்கறுபடுறது. ஓகே. இதுக்கப்புறம் கிரீஷ் ஜோடேகர் ஆங்கிலத்துல பேச முயற்சி பண்ணிருக்காரு. தமிழ் தெரியாது. சரி. சார் let me know something and ask you sir, please. Okay. Here I have been waiting sir, please listen it. No, we have to decide about something. நாங்க எல்லாமே பண்ணிட்டோம், we determine everything. kindly adjust it and offering. You all the analysis, all the detail you offer பண்ணிருக்கோம். Okay, very good, nice. You must to take a response. To will contest the election, we will cooperate everything sir. Mr. Jodengar, don't talk nothing worry about. ஜோடேகர் அப்படி உட்கார்ந்துருக்காரு. வணக்கம் சார், டீ குடிக்கிறீங்களா, குடிச்சிட்டு போய் கிளம்பி நல்லா கவனிங்க, அதுதாங்கிற முக்கியமான விஷயம். ஜோடேகர் கேம் அவுட் ஃப்ரம் தி ஸ்பாட். ஓகே.
பெருந்தகை வெளியே வந்து கேட்டாங்க. நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் பேரு செல்வ பெருந்தகை. ஓகே. ஆகவே அவர் பெருந்தன்மையோட பெருந்தகை. சரி. வந்து அதுதான் அவரோட செல்வமே. அறிவாலயத்துக்கு உள்ள வெளியே போய் அப்படி திரும்பவும் உயின்னு சிஎம்முடைய கான்வாய் சரி உள்ள என்ட்ராயிட்டு. ஓகே. திரும்பி பார்த்துருக்காங்க. இது நம்ம உள்ள வரும்போது மாமாக்கா வரும்போது கூட எழும்பி வரவேற்கிறார். ஆமா சிஎம். ஆமா. காதர் மீதின் சாஹிப்பை கையில பிடிக்கிறார். ஆமா. நாம தமிழ்நாட்டுடைய பெரிய கட்சி, நமக்கு இவ்வளவு கேவலமா நடத்துறாங்களேன்னு பெருந்தன்மை பெருந்தகை பெருந்தன்மையோடு மனசுக்குள்ள போட்டாரு. இவர் உள்ள இருந்து என்ன புலம்புனாருன்னு தெரியல. ஓகே. அதுக்கப்புறம் அவர் டெல்லிக்கு புறப்பட்டு போகும்போது டெல்லிக்கு, அதாவது மீனம்பாக்கத்துக்கும் இந்த அறிவாலயத்துக்கும் இடைப்பட்ட அந்த நேரங்கள் தேனாம்பேட்டையில கடுமையான புலம்பல். போய் நேற்று பேட்டியை கொடுக்குறாரு டெல்லியில. நாங்க வந்து திமுக வந்து இப்படி சொன்னது சரியில்லை, மறைமுகமா நேரம் பட்டுப்படாமே அப்படித்தானே பேசணும், நாகரிகம் இருக்குல்ல சொல்லிட்டு நாங்க வந்து we are expecting ஒரு 40-39 சீட்டு. அதாவது என்ன தகவல்னா, அங்க இருந்து இவருக்கு அட்வைஸ் பண்ணி விட்டுருக்காங்க 30 தொகுதிகள் குறையாம பார்த்து. 30 குறையாம 40 கிடைத்தா 30 கிடைக்கும். 30 குறையாம. சரி. ஆனா இன்னொரு விஷயமும் டிஎம்கே சார்பாக சொல்லப்பட்டதான். 18ங்கிற கடைசியில 23க்கு வந்து நின்றதாக சொல்லப்படுது. அந்த பேச்சுவார்த்தையில. சரி. அவங்க 25 வரைக்கும் கொடுக்கறதுக்குன்னு தகவல் வந்தாலும் ஸ்பாட்ல 18ல இருந்து ஆரம்பிச்ச பாலு 23ஓட நிக்க கடைசியில 1-2 அப்படி போட்டு இவனுள்ள 25க்குள்ள முடிச்சிடணும்னு தான் டிஎம்கே தலைமையுடைய திட்டம். சரி. ஆனால் அவர் 18ல பேசி ரொம்ப நேரம் பேசி 23க்கு கையை கழுவி அனுப்பி போற வழியில புலம்பிய பேய் ஜடேகர் டெல்லியில பேட்டி கொடுத்து நாங்க அப்படி இப்படி எங்களுக்கு காணாது போகாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். என்னது? தாவேகா ஒரு நல்ல கட்சி, தாவேகா ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய நாங்க டிஎம்கேயோட இருக்கிறோம், ஆனா தாவேகா மாதிரி ஒரு மிரட்டல் நடவடிக்கைகளை போடுகின்ற போது தமிழ்நாடு முதலமைச்சர் பெரும் குழப்பத்திலிருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதுல கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் வேணாப்பா, இவனு எந்த கட்சி? திமுகவில் ஸ்டாலின் வேணாப்பா, பெரிய லொல்லா இருக்கு, இதனால நிம்மதி குறைவா இருக்கு, இவங்களுக்கு ஒத்த இருக்கிறதே 4, அதுல தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, வள்ளியூர், திருநெல்வேலி, இந்த பெல்ட் திருச்செந்தூர், சாத்தாங்குளம், இங்கதான் ஒரு 3% இருக்காங்களே தவிர மாநிலம் முழுவதும் ஒண்ணுதான் இருக்கு. இவங்களை கலத்தி விட்டா நமக்கு வேலைக்கு ஆள் கொடுக்க வேண்டிய இல்லைங்கிற மாதிரி ஒரு முடிவு வர, காசு கொடுக்கணும். ஆமா, எல்லாம் முடிவு வர. இந்த இடத்த ஒரு இது கிராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2024 பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கும்போது இந்திய அளவில் காங்கிரஸோட அக்கௌண்ட்டை பூரா முடக்கிட்டாங்க. அது தெரியுமில்ல? அது பெரிய பரபரப்பான செய்தி ஆச்சு இல்லையா? ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி அங்கே வந்து ஜெயிக்கிறதுக்கு அவங்க தொகுதியும் சேர்த்து அவ்வளோ காசையும் செலவு பண்ணது டிஎம்கே. ஒரு தொகுதிக்கு அவங்க பண்ண செலவு வந்து அப்போ கேள்விப்பட்டது 50 கோடி ரூபா. இல்லை, அது வந்து 6 தொகுதி சேர்த்துல பார்லிமெண்ட் 6 தொகுதி சேர்த்து ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா மணிக்கு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபா வந்து டிஎம்கே வந்து காசை கொடுத்து இப்போ ஒரு 8 கோடி ரூபா போட்டிருக்காங்க. இப்போ இல்லை 8 கோடினா 6 48 50 கோடி ரூபா 50 நீங்க சொன்ன கணக்கு அதான். அது ஆனால் இப்போ வந்து சட்டசபைக்கு ஒரு தொகுதிக்கு 35 கோடி ரூபா. அடியப்பா. ஆமாம், அதுக்கு சரி. இப்போ நீங்கள் சொல்லுங்க. இப்போ இந்த லெவல்ல இப்போ செய்தி, இப்போ நாம உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. ஆமாம். இப்போ செய்தி என்னன்னா, பரபரப்பாக தலைப்பு செய்தி, ஒரு டிவியில் 2 டிவில எல்லாத்துலேயும். சரி. இதை லீக் பண்ணுறதே டிஎம்கே தானே. ஆமாம். ஒரு செய்தி வெளியே வருதுன்னா கண்ணு நம்ம உட்காந்து பேசுனா தெரியாது. ஆமாம். நாங்கள் பேச போகிறோம், நீங்கள் போடுங்கடான்னு சொல்கிறேன். ஆமாம். எல்லாத்துலேயும் தலைப்பு என்ன, முதலமைச்சர் தலைமையில், ஸ்டாலின் தலைமையில் திமுக மத்திய தேர்தல் குழு, திமுக தலைமை குழு, தேர்தல் குழு அவசர ஆலோசனை, காங்கிரசுக்கு நிபந்தனை, இன்று மாலைக்குள் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் கதை முடியுது. அந்த பெட்டியை வந்து இறக்கி கழட்டி விட்டுட்டு ட்ரெயின் போயிட்டே இருக்கும். ஆனா இப்ப எப்படி பாக்குறாங்கன்னா, மூக்கு உள்ளவட்டும் சளி உண்டு. ஆமா. அதே போன்று இவர்களை வைத்து கொண்டு ரொம்ப சிரமம் இருக்கு. நாம இப்படி எதிர்பார்க்கல. ஏற்கனவே 63, அதுக்கு பிறகு 41, அதுக்கு பிறகு 25 கொடுத்து 18 ஜெயிச்சாங்க. இந்த முறை நம்ம 25 கொடுத்துரும். ஓகே. அது இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சுல, நீயா நானான்னு வந்த பிறகு அந்த கடைசியில உள்ள 25 கொடுத்துரும்.
ஒரு எம்பி சீட்டும் கொடுத்துருவோம். ம். உள்ளாட்சி மன்றத்தில் லோக்கல் பாடியில் கொஞ்சம் தாராளமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு வாய்வழியான சில உறுதிமொழிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி. இதை இழுத்துக்கிட்டே இருந்தால் நாம் அடுத்த சிக்கலில் போக முடியும். ஆமாம். இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு போன தடவை கொடுத்த சீட்டோட 3 சீட்டு என்னமோ கொடுத்தாங்க. ஆமாம். அவங்க இப்போ எங்களுக்கு 3 வேணாம், காதர் மேதி சாஹிப் 2 போதுன்ட்டார். ஓகே, 2 கொடுத்து 5 கேட்டோம் சொல்லி வெளியே சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் 2 மாமாக்கா உதயசூரியன்ல நில்லுங்க 2. அப்புறமா மாஜாக்கா 1, மாஜாக்கா தமிமுன் அன்சாரி சரி 1, கருணாஸ் 1 கொடுத்துட்டாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் தனியரசு 1, அதுக்கப்புறம் வந்து இந்த பேரவை பறையர் பேரவை ஒரு பேரவை இருக்குது, அது தலித் பேரவை, அது 1, அப்புறம் வேல்முருகன் 1, இப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே நிற்கிது அங்கே. ஏன்னா எல்லாம் சூரியனில் நிற்பான். அது போக இவருக்கெல்லாம் நம்ம வந்து மதிமுக அதுக்கு இப்போ போன முறை 6 கொடுத்தாங்க சூரியனில், இப்போ 4 கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க 10 கேட்டாங்க. கேட்டன் செய்வாங்க. அப்போ உடனே டிஎம்கே சொல்லிச்சான் திரு வைகோட்டை, ஐயா நீங்கள் ஜெயிக்கணும், 4ல் நில்லுங்க, ஜெயிக்கலாம், உங்க சின்னத்திலே நிக்கணும், எங்க சின்னத்துல நின்னீங்கன்னா கூட 4 தரோம், கூட 2 கூட தரோம். ஆனா உங்க சின்னத்தில் நிற்கும் போது பம்பரத்தை சுருட்டினா வேலைக்காகாது, சூரியன் உதிக்கணும், 4ல் நில்லுங்க அப்படின்னா அவளுக்கு அங்க சொல்லிட்டாங்க. அது போக இந்த அம்மா நம்ம பிரேமலதா, விஜயகாந்த், அது என்ன, அது உங்கள்கிட்ட எதுவும் செய்தி இருக்கா? 6 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா, அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கு மேலே கொடுக்க இடம் இல்லை. இல்லை கேரளாவில் 2 சீட்டு கொடுக்கணும், இல்லைனா இடம் இல்லை. அது போக கமலுக்கு வந்து 4 சீட்டு சொன்ன மாதிரி தகவல் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆமாம், 4 தான். அதாவது 14 கேட்டிருக்காரு ஆரம்பத்தில். அவர் 4 ஒரு ராஜ்யசபா ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அதான் நின்ட்டாரு, இருக்காரு. ஆமாம். அப்படிங்கும்போது 4லையும் ஜெயிக்க வைக்கணும். இன்னொன்று 2 தான் கொடுப்பா சொன்னாங்க முதல்ல. ஆனால் அவருக்கு என்னென்னா 4 கொடுத்துட்டு கமல் வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போனார்னா ஒரு பெரிய இம்பாக்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சினிமாக்காரரு அது மட்டும் இல்லாமல் கரண்ட்ல இருக்கார்ல, கரண்ட் அது மட்டும் இல்லை, நடிகராகவே இது சொன்னோம்ல, நம்ம இந்த படம் புதுசாக ஒரு படம் ரஜினியோட சேர்ந்து பண்ணுறாங்களே, பண்ண போகிறாங்க. அதோட ப்ரோமோ வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம பேசணும் 600 சி மொத்த பட்ஜெட் நீங்க தான் சொன்னீங்க. எதுக்கு 6000 சி இல்லை, அதுக்கு தமிழ்நாட்டுக்கு இல்லை மொத்தம் அந்த படத்துக்கா 600 கோடி. படத்துக்கு வந்து 600 கோடி. ஆனால் இந்த 3.5 நிமிஷம் ப்ரோமோ இருக்கு இல்லையா, அந்த ப்ரோமோ வந்து மக்களை வந்து இளைஞர்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு. அப்போ கமலஹாசனை வைத்து திமுகவுக்கு பலம். திமுக என்ன வரும்னா ஓவராலாக பேசும்போது ஒரு 0.5%, 1% எக்ஸ்ட்ரா இந்த வாக்கு அங்கேருந்து தாவைக்கால இருக்கிற வாக்கோ அல்லது ஏடிஎம்கே கூட்டணி இருக்கிற வாக்கோ இங்கே வந்து சேர்ந்துச்சுன்னா அந்த 1% அப்படிங்கிறது ஒரு இடத்துலையும் 2000 ஓட்டுகள். வளர்த்து கிடையாது, 2000 ஓட்டுகள். சில தொகுதியில் இந்த மோதியில் நெருக்கடி வந்தால் 2000, 3000, 500, 1000, 800 அதில் அந்த டிஃபரன்ஸில் நீங்கள் சொல்கிற பார்த்தா அந்த கட்சி கொஞ்சம் வெலிபிளான பார்ட்னர்ஷிப் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் சொன்னது பாருங்கள், தனி அரசு. ஆமாம். அதே மாதிரி ஈஸ்வரன் ஒரு கொங்கு, அதாவது கொங்கு ஈஸ்வரன் வர்றாரு, தனியரசு வர்றாரு. கொங்குல அந்த ஏரியா அவங்க. அப்புறம் இவர் புலி யார், நம்ம கருணாசு, அது வந்து அவர். அப்புறம் 3 சீட்டு வந்து இவருக்கு ஓபிஎஸ்க்கு. ஓபிஎஸ் திமுக தானே, அதான் திமுக தான் சேர்ந்துட்டாரு. இப்போ எப்படின்னா அது ஒரு செய்தி சொல்லிடுறேன், ஓபிஎஸ் பேசக்கூடாது, திமுக தான் அவரு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவர் நிக்கிற இடம் இருக்கு இல்லையா, ஏற்கனவே திமுக காரன் வந்து நிக்கிறதுக்கு உறுப்பு வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஐயப்பனுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஆண்டிப்பட்டியா அது கொடுக்க போறாங்களா, உசிலம்பட்டி. ஐயப்பன்னா அவர் வந்து மறவர். உசிலம்பட்டியில இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த இடத்துல நம்ம வந்து ஐயப்பனுக்கு கொடுக்க போறதாக கேள்வி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இவரை வந்து திமுக என்ன பண்ணிருக்காங்களாம், இவரை உயர்ந்த இடத்துல கொண்டு வைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்களா, சபாநாயகர் மாதிரி. இல்ல அந்த உயர்ந்த இடம் இல்ல, சவுத்திலே இவர் ஒரு பெரிய ஆளு, அதாவது திமுகவின் முகம். டிடிவிக்கு எதிரா இல்ல அப்படின்னா முக்குலத்தோருக்கு இவர் அடையாளமா இவரை வைக்கணும் அப்படின்ன மாதிரி அவங்க ஒரு முடிவு பண்ணி அவருக்கு நாங்கெல்லாம் பார்த்தீர்களா, நாங்க முக்குலத்தோர்களை எடப்பாடி கேவலப்படுத்தும் போது நாங்க தான் தூக்கி வச்சோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் வந்து அவருக்கு அந்த குவாலிட்டி இருக்கான். 3 முறை சிஎம் இருந்துட்டார் பாருங்க, 3 முறை சிஎம் இருந்துட்டார். இப்ப போன 24 வந்து பார்த்தா 3 லட்சம் மேல 3 லட்சம் ஓட்டு ராமநாதபுரத்துல பலாப்பழத்தை தூக்கிட்டு வந்தார். தூக்கிட்டு அத்திரிக்கும் ஓபிஎஸ் பேர்ல வந்து ஒரு 10 பேர் இருந்தாங்க. அது மாதிரி. ஆனால் இவருக்கு வந்து எப்படின்னா, இங்கே திருச்சிக்கு கீழே மதுரை, இந்த பக்கம் வந்து டெல்டா பெல்ட்டு அப்படி ஆரம்பிச்சு முக்குளத்தோர், கல்லர், மரவர் இருக்காங்க இல்லையா, அந்த ஏரியாவில். ஏன்னா அது அந்த ஏரியாவில் சவுத்தில் திமுகவுக்கு நல்ல முகம் இல்லை, இதுவரை இல்லை. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க. இப்போ இவர் தான் முகம்.
வைக்கணும்னு சொல்லி ஒரு எல்லாம் பேசி தான் வந்திருக்காரு. அவர் ஏற்கனவே எனது பாஷ்யம் குரூப்ல 2 ரூபா போட்டு வராம கிடக்கிறது ஒரு பக்கம். இவங்களுக்கு 2 ரூபா கொடுக்கறது ஒரு பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துக்கிடலாம் நம்ம ஆட்சி தானே அதெல்லாம் கணக்கு பண்ணி அவர் கையில இருந்து 10 பைசா வராது. யாரு தெரியும், அவர் வாங்கி முடிச்சு இப்படி வச்சுக்கிடுவாரு, வரவே வராது மாட்டார். இதுதான் இன்னைக்குள்ள செய்தி. இப்போ நம்ம நிறுதியா வந்துரும், ரொம்ப நேரம் ஆயிட்டல. இப்போ காங்கிரஸுக்கு இன்றைக்கு மாலைக்குள் விவகாரம் வருது. சரி, நான் கேட்குற ஒரு கேள்வி, காங்கிரஸ் வெட்டுவாங்களா ஒட்டுவாங்களா? இதை பத்தி எனக்கு தெரியல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு 2 சந்தேகம் வருது. ஓகே, சுருக்கமா முடிச்சிடுறேன். கிரீஷ் சோடங்கருடைய பேச்சும் மாணிக் தாக்கூருடைய பேச்சும் தூர போட்டிருக்கேன். சரி, அங்க கேசி வேணுகோபால், ராகுல் காந்தி, பிரியங்கா கர்கே இவ்வளவுதான் இருக்காங்க அடையாளம் பண்ற மாதிரி. சோனியா காந்தி, சோனியா அம்மா பெரியவங்க. இப்ப இவங்களை தள்ளிட்டா 27, 28 2.5 வருஷத்துல பார்லிமெண்ட் வரும்போது பசுவும் கண்டும் இல்ல கை வேலைக்காகுமா? அப்ப அதையும் யோசிப்பாங்கல்ல. அது யோசிக்க மாட்டாங்களே. அதை யோசிச்சிருந்தா தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காங்க. இவங்க முட்டாள் எல்லா இடத்துலயும் நீங்க சொன்ன மாதிரி 16 மாநிலங்களையும் ஒன்னொன்னா இழந்து என்னமோ சொன்னீங்க பானையை போட்டு உடைச்சிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டு உடைக்கி அப்ப அது தப்பு தானே? அது எனக்கு தெரிஞ்சு இப்போ அநேகமா 50-50 தான். 50-50. ஆமா, அப்ப 51-49 வச்சிருக்கேன். தாவேகா கூட சேர்ந்தா என்ன நடக்கும்? தாவேகாவே தடுமாறிட்டு இருக்கு. ஒரு 70 கொடுப்பான் சீட்டு. தாவேகா 100 கொடுக்கலாம், 70-80 கொடுக்கலாம். 70 கொடுத்துட்டு அவன்கிட்ட வேற யாரும் இல்லை, இவரு ஜெயிக்கணும்ல. 70 இதுல போட்டி போட்டு 3ல ஜெயிக்கிறதுக்கும் 3 தாண்டி ஜெயிக்க முடியாது அவங்களால, அதிகபட்சம் போனா ஜெயிக்கிறதுக்கும் இதுல 20-21 இடத்துல போட்டி போட்டு 15 ஜெயிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் கெடு இருக்குல்ல. ஆமா, நாளைக்கு பார்ப்போம். இல்லை, அதை நம்ம நாளைக்கு பார்த்துருவோம். இது எப்படின்னா என்ன நடக்கும் உங்களுடைய அசம்ஷன் தான் கேட்குறேன். என்னுடைய அசம்ஷன் டிஎம்கே கூட எப்படியாவது சேர்ந்துரும் தான் நான் 25 வரைக்கும் பேரம் பேசி சேருவாங்க. ஏன்னா எப்படின்னு தெரியுமா, 41 இப்போ கழுத தேஞ்சி கட்டரம்பா 29ல நிக்குது. சரி, அவங்க 29, இவங்க 25. 4 சீட்டுக்கு இந்த கூட்டணி விட மாட்டாங்க. இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு ஏதோ வச்சு முருங்கை மரத்தில் கிடக்கிறத ஒன்று எடுத்து அடின்னு அடிச்சு கொடுத்த கதை. இது கொஞ்சம் மன கசப்பு தான், கசப்போட வரும். கீழே வேலை செய்ய மாட்டாங்க. 25 கொடுத்து 10 சீட்டு வரைக்கும் ஜெயிக்க வச்சு 15 சீட்டை ஒழிச்சிருவாங்க. உனக்கு இவ்வளோ தாண்டா, இனிமேல் நீ பேசவே கூடாது அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. இன்னும் ஒரே ஒரு சிமெண்ட் நான் கேள்விப்பட்ட சொல்லிடுறேன். இவருக்கு 25 சீட்டு தரோம், 28 சீட்டு தர்றோம், ஒரு ராஜ்யசபா தர்றோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், பிரவீன் சக்கரவர்த்தி அண்டு மாணிக் தாக்கூர் அவங்களே கட்சி விட்டு நீக்கணும். அது ஏதாவது போவாங்க, ஆனால் நீக்க மாட்டாங்க. இல்லை, நீ இவரோட டிமாண்டு, சிஎமோட டிமாண்ட், நீ கட்சி விட்டு நீக்கினா மட்டும்தான், நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் எங்கள் தொண்டர் வேலை வைப்பாங்க, இல்லை வேலை வைக்க மாட்டாங்க. சரி, நம்ம ஆமாம், அதுதான் இப்போ இந்த மாதிரி ரொம்ப நல்ல சுவாரஸ்யமான விஷயம்தான். சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி சார். Super Sarvana Stores.